இன்னைக்கு ஹலோ ஃபுடிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்தியான லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதை ஆற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 கப் அளவுக்கு தாமரை விதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இதையும் கூட ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அதே பேனில் வந்துட்டு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் கம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா பஃபியாக வந்திருக்கு. இப்போ இதையும் கூட ஆற வச்சுட்டு வேர்க்கடலையோடு நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், எல்லாமே அரைச்சாச்சு. இப்போது அதே பேனில் வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதை 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா வாசம் வர ஸ்டார்ட் ஆகும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறட்டும். இப்போது கை தொடுற சூடில் இருக்கிறப்போ இப்போது இதை நல்லா லட்டு ஷேப் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய லட்டு ரெடி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.